தர்ப்பணம் அப்படின்றது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். எல்லா வருஷத்தில் மற்ற நாள்லாம் செய்யலைனாலும் இந்த ஒரு டைமில் கண்டிப்பான முறையில் செய்து விடுவீர்கள். அதுக்குண்டான எக்ஸாக்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 11 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வரைக்கும் நம்ம வந்து உணவருந்தாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்க முடியுமோ அது மாதிரி இருக்கலாம். மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் அதுக்கு வந்து தவிர்க்கப்படலாம். அடுத்தது தான் நம்ம எப்போ அந்த தர்ப்பணம் முடித்து விட்டோமோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் விளக்கேற்றணும். அந்த ஒரு விஷயமும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோலம் போடுவதுமே அதுக்கப்புறம் தான். வீட்டு வாசலில் கோலம் போடுறது, வீட்டில் உள்ள நம்ம வந்து விளக்கேற்ற சுவாமிக்கு விளக்கேற்றுறது, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் ரெகுலராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ராகுவோடதுன்னு சொல்லியிருந்தேன். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தோம்னா, ஆயில்யம் என்ன, பாம்பு. சரியா? அப்போ ஆயில்யம் வந்து ராகுவோடது கிடையாது, நமக்கு புதனோடது. புதனுடைய ஒரு நாள்லேயே தான் வருது. புதன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த ராகுவுக்கு உண்டான ஒரு பரிகாரமாக தாந்திரோக்த முறையிலே நீங்கள் வந்து ராகுவினால் அதிகப்படியாக பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் சரணடைய வேண்டியது புதனுடைய அதிபதியை சரணடைய வேண்டியது. புதனுடைய அதிபதியை நீங்கள் சரணடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த ராகுடைய ஆதிக்கம் வந்து போயிடும். இந்த ஒரு நாள் நமக்கு ராகுவினால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லைகள், நமக்கு வந்து கோச்சார ராகுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜாதகத்தில் நமக்கு ராகு திசை ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இது 2 விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களோ அல்லது தெய்வ உபாசனையோ நமக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் முன்னால் வந்து ராகுவுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பித்ருக்கள். ஸோ அப்போ அந்த பித்ருக்கள் அப்படின்றவர்களை வந்து நாம் சாந்தி செய்வது இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வந்து துர்கை பிரத்யதி தேவதை பித்ருக்கள், அதிதேவதை துர்கை, பிரத்யதி தேவதை பித்ருக்கள் நினைக்கிறேன், இல்லை வாய்ஸ் வர்ஸா வரும், ஐ எம் நாட் ஷுர். ஸோ பித்ருக்கள் அப்படின்றவங்களையும் சரி, துர்கை வழிபாடுமே இந்த ஒரு நாளில் நல்லா நம்ம வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்கா சப்தசதி, அதாவது சண்டி பாராயணம் அல்லது சண்டி ஹோமம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா துர்கா சூக்தம், அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், இது 3ஐயுமே இந்த ஒரு நாளில் கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவ்வளவு ஒரு 795 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இந்த ஒரு நாளை வந்து ரொம்ப சிறப்பாக சண்டி ஹோமம் நம்மளுடைய இடத்துலையே செய்கிறோம். நம்மளோட புது ஆஃபீஸ்லேயே செய்யவிருக்கிறோம். ஆன்லைனில் சங்கல்பம் வந்து pujahovam.org போய் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். இந்த ஒரு நாளுடைய கலச நீரை வாங்கி நாம் வீட்டில் தெளிக்கிறதும் நாம குளிக்கிறதும் பல்வேறு விதமான ஒரு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. அதனால நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த முறை நாம் வந்து நார்மலாக கொடுக்கறத விட அதிகப்படியான நபர்களுக்கு நம்ம வந்து இந்த கலச நீரை கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த கலச நீர் தேவை இருந்தாலுமே நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணும்போது அதில் பார்த்துக்கலாம். அந்த கலச நீருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலச நீருமே கிடைத்து விடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ஒரு ஆடி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நாள்.